உண்மையான சம்பவங்களை சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வேதாகமத்தை இன்னும் ஆழமாக நேசிக்கணுங்கிறதுக்காக. ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள ஒரு தேசத்தில் உள்ள ஒரு ராஜா இங்கிலாந்து ராணிக்கு கடிதம் எழுதினார். உங்களுடைய தேசம் வல்லமையாகவும் மேன்மையாகவும் செழிப்பாகவும் இருக்க காரணம் என்ன? அந்த ரகசியத்தை நீங்கள் எங்களுக்கு அறிவிப்பீர்களே, ஆனால் என்னுடைய தேசத்தையும் நான் என்ன செய்வேன்? மேன்மையாகவும் வல்லமையாகவும் மகிமையாகவும் செழிப்பாகவும் பட்டினி பசி இல்லாத விதத்திலே மாற்றுவேன். அந்த ரகசியத்தை சொல்லுவீர்களா என்று ஆப்பிரிக்கா கண்டத்திலே உள்ள ஒரு தேசத்திலே உள்ள ஒரு ராஜா ஒரு கடிதத்தை எழுதினார். இந்த கடிதம் யாரிடத்திலே போனது? இங்கிலாந்து ராணி இடத்திலே போனது. அந்த ராணி வேகமாக ஒரு காரியத்தை பண்ணினார்கள். நல்ல அருமையான மரப்பெட்டியை செய்ய சொன்னார்கள். மரப்பெட்டியை செய்ய சொல்லிவிட்டு அதில் வேற ஒன்றுமே செய்யவில்லை, ஒரு வேதாகமத்தை அப்படியே வைத்து மூடி அதை இன்னும் பொதிந்து அந்த ராஜாவிடத்திலே கொண்டு கொடுங்கள். எங்களுடைய தேசம் மேன்மையாகவும் எங்களுடைய தேசம் வல்லமையாகவும் எங்களுடைய தேசம் செழிப்பாகவும் இருக்க ஒரே காரணம் வேத வசனமே என்று சொல்லுங்கள் என்று சொல்லி கொடுத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு நாடு சிறப்பாக இருக்க வேண்டும், அதுக்கு உங்களுடைய ஆலோசனை என்னன்னு கேட்கும்போது அந்த ராணி நானாங்க இப்படியெல்லாம் செய்கிறேன் அப்படிலாம் ஒன்றுமே செய்யலை, சொல்லவும் இல்லை. வேதாகமத்தை அப்படியே கொடுத்து அனுப்பி. உங்களுடைய குடும்பம் சீராக சிறப்பாக, அது ஆவிக்குரிய விதத்திலும் சரீர பிரகாரமான காரியங்களிலும் உலக பிரகாரமான காரியங்களிலும் செழிப்பாகவும் திடமாகவும் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டுமே. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். முதல்ல தாயின் தகப்பனும் வேதாகமத்தை படிக்கணும். அதுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய மகத்துவத்தை அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேலாக நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த வேதத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைக்கணும். ஏன்னா இந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய நமக்கு இது கஷ்டமாக இருக்குது. ஆனால் வெளிநாடுகளில் உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வேதத்தினுடைய மகத்துவம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரிகிறது. அதனால தான் வெட்கப்படவே இல்லை. நம்மன்னா பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, பைபிளை குறித்து சொல்லணுமா, இதுக்கு வெற்றி சிறந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, இல்லை நான் தான், என் ஆலோசனை தான், அப்படி சொல்லவே இல்லை, சொல்ல துணியவும் இல்லை. எல்லாத்திற்கும் காரணம் வேதாகமே வேதாகமே என்று சொல்லி அந்த வேதாகமத்தை அப்படியே அனுப்பி வைக்கிறாங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேதமே வெளிச்சம். உங்க குடும்பம் நல்லா இருக்க வேண்டுமா, குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டுமா, பிள்ளைங்க நல்லா இருக்க வேண்டுமா, நீங்க எந்த வெளிச்சத்துக்குள்ள முதல்ல வரணும்? வேதங்கிற வெளிச்சத்துல வரணும். ஏதோ நீங்க ரொம்ப படிச்சிருப்பீங்கன்னு சொல்லி உங்க சுய புத்தியை சார்ந்திருக்க கூடாது, அது இருள். உலக பிரகாரமான படிப்பு சம்பந்தமா இருக்கக்கூடாது, அதுவும் இருள் தான். அல்லது பக்கத்தில் உள்ளவருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி நடத்தக்கூடாது, அதுவும் இருள் தான். ஆனால் வேதத்தில் வெளிச்சம் இருக்கு. அந்த வேதத்தை தியானிக்கும் போது, எனக்கு கற்றுத்தார ஆண்டவரே என்று கேட்கும் போது, அதில் இருக்கக்கூடியதான வசனங்களை மனப்பாடம் பண்ணும்போது உங்களுக்குள்ளே வெளிச்சம் வரும். அதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது அந்த குடும்பம் என்ன ஆகும்? வெளிச்சத்திற்குள் காணப்படக்கூடியதாக இருக்கும். இனியும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஜெர்மனியை நடத்தினதான சக்கரவர்த்தி வில்லியம், அவர் என்ன செய்வாராம்? அந்த நாட்டை சீரும் சிறப்பமாக நடத்துவதற்கு ஆலோசனைகள் நடத்துவாராம். பெரிய படித்தவர்களையும் அதிபதிகளையும் அமைச்சர்கள் எல்லாரையும் வைத்து அங்கே பல காரியங்களை பண்ணுவாராம். ஆனால் அவைகளிலே கடைசியாக எடுக்கக்கூடியதான முடிவுகளை அப்படியே என்ன செய்ய மாட்டாராம்? எடுத்துக்கொள்ள மாட்டாராம். அந்த முடிவுகளை வேதாகமத்தோடு கூட ஒப்பிடுவாராம். அந்த ஆலோசனைகளை, அந்த கருத்துக்களை வேதாகமத்தோடு ஒப்பிடுவாராம். ஒப்பிட்டு அந்த ஆலோசனை, அந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்டதான அந்த ஆலோசனையினுடைய முடிவு, அந்த கருத்தினுடைய முடிவுகள் வேதாகமத்தோடு ஒப்பிட்டால் மாத்திரமே அதை தன் நாட்டிற்கு, நாட்டு மக்கள் கடைபிடிப்பதற்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி கட்டளையாக பிறப்பிப்பாராம். அந்த அளவுக்கு வேதாகமத்தோடு இசைஞ்சிருக்கிறார். அவர் தன்னுடைய காரியங்களை குறித்து சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எப்படி? வேதாகமத்தை வெறுக்கக்கூடியவர்களை நானும் வெறுக்கிறேன் என்று சொல்லி இந்த சக்கரவர்த்தி வில்லியம் என்கிறவர் ஜெர்மனியை ஆண்டதான ஒரு மனுஷன். அவர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டிருக்கு, அவருடைய இருதயம் திறக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு தெரிகிறது வேதம் எவ்வளவு மகத்துவமானது என்று.